ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான ஊழியரிடம் ஒரு நபர் வந்து, ஐயா, எனக்கு 2 கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது, அந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு சொல்லி கேட்டாராம். இந்த ஊழியக்காரர் சொன்னார், பதில் தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னாராம். இல்லை, நான் பைபிள் தான் கேட்க போகிறேன். அப்போது சொன்னாராம், சரிப்பா, பைபிள் தான் கேட்க போகிறீங்க, தெரிஞ்சால் சொல்கிறேன்னு சொன்னோன்னே, இல்லை, தெரிஞ்சால் தான் கிடையாது, நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னாராம். சரி, கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த நபர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. முதல் கேள்வி, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவராகி தேவன் எங்கே படைத்தார்? இவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க 2 பேரையும் ஆண்டவராகி தேவன் ஏதேன் தோட்டத்தில் படைத்தார். சரி, 2வது கேள்வி, இந்த ஆதாமும் ஏவாளும் என்ன பாஷை பேசி கொண்டிருந்தார்கள்? அப்போ இவர் சொன்னாராம், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அங்கே போகலை, நான் அங்கே இருக்கலை, அவங்க என்ன பாஷை பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது சொன்ன உடனே இந்த ஆளுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, சும்மா குய்யோ முறையோடு திட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த ஊழியக்காரர் சொன்னார், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னாராம். என்ன கேள்வி கேளுங்கன்னாராம். அவர் சொன்னாராம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அந்த நாட்களுக்கு டைமில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனைவியை ரயிலிருந்து தள்ளிவிட்டு கொலை பண்ணதை மறந்துட்டீங்களா? அதை மறைக்கிறதுக்கு தானே நீங்கள் இப்படி போதையில் அலைகிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்த விட்டு ஓட்டமாக ஓடி போனாராம். பிரியமானவர்களே, எந்த இடத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டார். பிரியமானவர்களை, ஏன்னு சொன்னால் யுத்தம் கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 35:27 சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஊழியக்காரனுடைய சுகத்தை மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேர் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஆகவே இந்த கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நாளை சந்திக்கலாம். ஆமேன், ஆமேன்.